ஸோ அடுத்ததா லைட்டிங்கெல்லாம் இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டிங்கை ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் காம்பவுண்டை போய் தான் அக்சஸ் பண்ண போகிறீங்க. இதில் ஷேடோ மோடில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரியலிஸ்டிக்கலாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சீலிங்கில் தான் லைட்டிங் செட் பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி இந்த ஃப்ளோரெலாம் நீங்கள் ஹைட் பண்ணால் தான் உங்களுக்கு சீலிங்கில் லைட் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு ஃப்ளோரை பிக் பண்ணி அந்த எல்லா ஃப்ளோரையும் ஹைட் பண்ணி செட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஃப்ளோர். ஸோ இதில் ஹைட் கேட்டகரிங்கிற ஆப்ஷன் மூலியமா எதெல்லாம் ஃப்ளோரை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ இங்கே டாப் ஃப்ளோர் யூஸ் பண்ணீங்க, இந்த ஃப்ளோர் யூஸ் பண்ணீங்க. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதுட்டு உள்ளதெல்லாம் உங்களோட சீலிங்ஸ், இதெல்லாம் உங்களோட சீலிங். ஸோ இந்த சீலிங்கில் தான் நீங்கள் இப்போ லைட்டிங்கை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இந்த சீலிங் லெவலில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். காம்பனண்ட்டில் லோட் ஃபேமிலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். இது லைட்டிங் பிக் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சரில் எடுத்துங்க. எக்ஸ்டர்னல் லைட்டிங்கா இல்லை இன்டர்னல் லைட்டிங்கா? ஸோ இன்டர்னல் லைட்டிங். ஸோ எந்த மாதிரி லைட்டிங் உங்களுக்கு தேவையோ அங்கே லைட்டிங்கை நீங்கள் பிக் பண்ணிடலாம். ஸோ இந்த லைட்டிங் எடுத்துக்கிறேன், ஓப்பன். ஸோ இப்போ இந்த இதுட்ட நீங்கள் இந்த மாதிரி லைட்டிங் போடனாலும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வேறு எங்கேயும் லைட்டிங் வேணுமோ நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல சீலிங். ஸோ இந்த லைட் எப்பவுமே சீலிங் தான் ப்ளேஸ் ஆகும். ஸோ நீ எக்ஸாக்டாக பிக் பண்ணாலே போதும், லைட்டிங் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ லைட்டிங் ஷேப்பை நீங்கள் மாற்ற போகிறேன் அப்படின்னாலும் லைட்டிங் ஷேப்பை மாற்றிக்கலாம். ஸோ எந்த மாதிரி லைட்டிங் வேணும், லைட்டிங் பிக் பண்ணீங்க. அதில் இன்டர்னல். ஸோ இங்கே உங்களுக்கு பிக்சரில் ப்ரிவியூ காமிக்குது. ஸோ எந்த மாதிரி லைட்டிங் உங்களுக்கு தேவை. இந்த லைட்டிங் எடுத்துக்கிறேன். இந்த லைட்டிங்கை இந்த ரூமில் போட போகிறோம். ஸோ இந்த இதுட்ட லைட்டிங், அதே மாதிரி இந்த இதுட்ட லைட்டிங். ஸோ இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எங்கெல்லாம் வேணுமோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. நம்ம இந்த சீலிங்கில் இந்த இதுட்ட சென்டராக ஒன்று, இங்கே ஒன்று, அது மாதிரி இந்த இதுட்ட ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து அகெயின் லோட் ஃபேமிலியில் லைட்டிங், ஆர்கிடெக்சரில் இன்டர்னல் லைட்டிங். ஸோ இது மாதிரி சின்ன லைட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது இந்த திட்ட போட்டுக்கும். இங்கே ஒன்று, ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா அந்த திட்ட நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த திட்ட அங்கே ரூம் செட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த லைட்டையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். காம்பனண்ட்டில் லோட் ஃபேமிலி, லைட்டிங்ஸ், ஆர்கிடெக்சர், இன்டர்னல். ஸோ அடுத்து வேறு மாதிரி எடுத்துக்கும். ஓப்பனில் இந்த இதுல ரூமுக்கு லைட்டிங்ஸ். ஸோ சீலிங் இருக்கும். ஸோ கிரவுண்டில் அது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ வேறு எங்கேயா லைட் வேணும், இந்த இதுட்டையும் இந்த லைட்டிங் செட் பண்ண போகிறீங்க. அது மாதிரி இந்த ரூமில் நீங்கள் வேறு லைட் செட் பண்ணாலும் அகெயின் லோட் ஃபேமிலியில் லைட்டிங்கில் ஆர்கிடெக்சரல், இன்டர்னல், இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓப்பன். ஸோ இங்கே பிக் பண்ணி அந்த லைட் இங்கே இருக்கிறது நல்லா லோட் ஆகாது உங்களுக்கு. சீலிங் லைட்டிங் இது எடுத்து இந்த இடத்துட்ட ஒன்று, அது மாதிரி இந்த இடத்துட்ட ஒன்று. ஸோ இது மாதிரி தேவைப்பட்ட லைட்டிங்கை இன்டீரியரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து இதே மாதிரி லைட்டிங்கை நீங்கள் எக்ஸ்டீரியரில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இல்லை சீலிங் 2ல் ப்ளேஸ் பண்ண போனாலும் இந்த சீலிங் 2வை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீலிங் 2ல் நீங்கள் லைட்டிங்கை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு சீலிங் 2வை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி கீழே போட்ட சீலிங்கை காப்பி பண்ணி மேலே செட் பண்ணிப்போம். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி ஃபில்டரில் சீலிங்கை மட்டும் விட்டுருங்க. ஓகே. ஸோ இதை காப்பி பேஸ்ட் வித் அலைன் டு த செலக்டட் லெவல்ஸ். ஸோ எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் லெவல். ஸோ ஹைட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹைட் செட் பண்ணிக்கிறதுனால இந்த சீலிங் உங்களுக்கு இந்த செட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துட்ட இந்த சீலிங் தேவையில்லை, இந்த சீலிங் அதுமாதிரி தேவையில்லாத சீலிங் கட் பண்ணிடலாம். ஸோ சீலிங் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இதுட்டு நீங்கள் இந்த இதுக்கு ஓப்பனிங்ஸ் கொடுக்கணுனாலும் தனியாக ஓப்பனிங்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த ஃப்ளோரை தெரிய வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோரை தெரிய வைக்கிறதுக்காண்டி ரீசெட் டெம்பரரி ஹைட் அலோ செட்டட். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃப்ளோர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ளோரில் இப்போ நீங்கள் ஓப்பனிங்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காண்டி பை ஃபேஸ் எடுத்துகிட்டு எந்த ஃபேஸில் ஓப்பன் கொடுக்க போகிறோமோ அதை சேவ் பண்ணுங்கள். இதில் தான் ஓப்பனிங்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஆர்கிடெக்சரில் பை ஃபேஸ் இந்த ஃபேஸை கொடுக்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு டாப் வியூ செட் பண்ணிப்போம்.
ஸோ ஒயர் ஃப்ரேம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹிடன் லைன்ஸ், ரெக்டாங்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகி ஸோ எது முடியும் உங்களுக்கு கேப் வேணுமோ அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது 92. ஸோ இப்போ ஓகே கொடுக்கும்போது அந்த ஃப்ளோர் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ ஹோமில் ரியலிஸ்டிக் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் இந்த ஃப்ளோர் வர்றதுக்கு அந்த ஸ்டேர் கேஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி தேவையான ஸ்டேர் கேஸ் செட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனிங்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேணால் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு கேமரா வச்சு செட் பண்ணிடலாம். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சோபா அதெல்லாம் உங்களுக்கு 2D வேவ் ஃப்ரேமில் செக்ரிகேட் ஆகிருக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டாக அயன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஈஸியாக இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். அது காம்பவுண்டில் லோட் ஃபேமிலி இதெல்லாம் லைட்டிங் செட் பண்ண போகிறோம். பட் எங்கன்னா எக்ஸ்டீரியர் லைட்டிங் செட் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி லைட்டிங் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துங்க. இந்த மாதிரி லைட் எடுத்துகிட்டு ஸோ இந்த லைட்டிங் எங்கெல்லாம் வேணுமோ அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான லைட்டை நான் தேவையான இடத்துல செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா காம்பவுண்ட்ஸ் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்கள் ரெண்டரிங் பண்ணலாம். ஸோ எப்படி ரெண்டரிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எதை ரெண்டரிங் பண்ண போகிறோமோ அந்த வியூவை நீங்கள் எடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்க்ரீனில் எது எப்படி தெரியுதோ அந்த வியூ தான் உங்களுக்கு ரெண்டரிங்கில் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கேமரா பார்த்துருப்பீங்க. ஸோ கேமராவில் எப்படி ஒரு வியூ செட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த வியூவை செட் பண்ணி கூட உங்களால் ரெண்டரிங்கை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டரிங்கை வரிசையாக பார்த்துட்டு ஸோ ஓவரால் ரெண்டரிங் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஃபைனலாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் 3 வியூ ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம். கேமரா வியூ, 3D வியூ 2, 3D வியூ 3ன்னு 3 வியூ செட் பண்ணியிருக்கு. இந்த 3 வியூவில் நம்ம தனித்தனியாக ரெண்டரிங் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ ஏதாச்சும் ஒரு வியூவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூவை நீங்கள் ரியலிஸ்டாக பார்த்தாலும் ரியலிஸ்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா வியூவில் நீங்கள் ரெண்டரிங் பண்ணுறப்ப அது ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி ரெண்டரிங் வர அவுட்புட் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தான் கிரியேட் ஆகும். ஸோ எப்படி ரெண்டரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா வியூவில் ரெண்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஷார்ட்கட் மூலியமாக எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஆர் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டரிங்கு உள்ள ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் ரெண்டர். ஸோ நீங்கள் ரெண்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ ரீஜன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்க்ரீன்லேருந்து பர்டிகுலர் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் சேவ் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கேட்கும். ஸோ இந்த பாக்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு ரெண்டரிங் ஏரியா கவர் ஆகும். அடுத்து இங்கே உள்ள இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினில் எந்த இன்ஜினை பேஸ் பண்ணி இந்த ரெண்டரிங் கிரியேட் ஆகணும். ஸோ NVIDIAங்கிறது கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்குது. ஸோ இந்த NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணுமா, ஆட்டோடெஸ்க் ரே ட்ரேசராக எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும்னு கேட்கும். ஸோ இது ரெண்டுமே இன்ஜின்ஸ். ஸோ NVIDIA கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கணும். ஸோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட், லோ, மீடியம், ஹை, பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு 5 குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டிஸை நீங்கள் செட் பண்ணி உங்கள் வர அவுட்புட் பிக்சர்ஸை எந்த அளவு அக்யூரசி அண்ட் குவாலிட்டியாக வரும்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் லைட்டாக நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னாலும் டிராஃப்ட். ஸோ பெஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட ஹை குவாலிட்டி பிக்சர்ஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போதும் உங்களோட ரெண்டரிங் டைம் ஒன்று அதிகமாகும். ஸோ டிராஃப்டில் வச்சா உங்கள் ரெண்டரிங் டைம் ஃபாஸ்ட்டாக கிரியேட் ஆயிரும். ஸோ ஹை அப்படிங்கிறது இது ரெண்டரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது நீங்கள் எப்போவுமே ஹை அண்ட் பெஸ்ட் வச்சுக்கிறது ஃபைனல் அவுட்புட்டுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க இது எப்படி வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லோலையோ இல்லை மீடியமில் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். ஃபைனல் பிக்சருக்கு ஹை அண்ட் பெஸ்ட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டில் செட் பண்ணிவிட்டு அவுட்புட் செட்டிங். ஸோ அவுட்புட் செட்டிங் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எப்படி இருக்கோ அதேமாதிரி இருக்கணுமா, இல்லை இந்த பிரிண்டர் செட்டர்னு மாற்றிக்கிறீங்களா. ஸோ பிரிண்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்கள் 4 ஆப்ஷன் இருக்கும். 75 dpi, 150, 300, 600 இருக்குது. ஸோ இது வந்தாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்க்ரீன்லேயே செட் பண்ணிங்க. ஸோ செட் பண்ண உடனே கீழே அன்கம்ப்ரஸ்டு இமேஜ் சைஸ். ஸோ இந்த பிக்சர் என்ன சைஸில் உருவாகும்னு இங்கே காமிக்கும். ஸோ 1015.1 kp. ஸோ அது 1 MB கிட்ட இந்த பிக்சர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்டீரியரோ இன்டீரியரோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக லைட்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லைட்டிங் தெரியணும். ஸோ இப்போ வெளிச்சமாக இருக்கிற இடத்துல லைட்டிங் போட்டிங்கன்னா அது அந்தளவு தெரியாது. இல்லை நைட் மூடில் நீங்கள் இதை ரெண்டரிங் எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ இதே வியூவை நீங்கள் நைட் மூடில் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த லைட்டிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்கீம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியரில் சன் ஒன்லி. ஸோ எக்ஸ்டீரியரில் எடுக்க போகிறேன்.
ஸோ எப்படின்னா சன் ஒன்லி அப்படின்னா எந்த லைட்டும் ஆன் ஆகாது. நீங்கள் இப்போ எப்படி தெரியுதோ அதே மாதிரி அது தெரியும். ஸோ எக்ஸ்டீரியரில் சன் ஆர்டிஃபிஷியல். ஸோ சன்லைட்டும் இருக்கும், அட் சேம் டைம் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த லைட்டிங்கும் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கும் இதில் ஆன் ஆகிருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஒன்லினா உங்களோட எக்ஸ்டீரியரை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண லைட்டிங்கை மட்டும்தான் வச்சு பார்க்க முடியும். சன்லைட் உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். இதான் உங்களோட லைட், அதாவது நைட் மோடில் கிரியேட் பண்ணுற ரெண்டரிங். அதே மாதிரி இன்டீரியரில் சன் ஒன்லியா இல்லை சன் அண்ட் ஆர்டிஃபிஷியலா இல்லை ஆர்டிஃபிஷியல் ஒன்லியான்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் லைட்னு ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா சன் ஒன்லி அது ஹைட் ஆயிரும். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் ஒன்லி இல்லை சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஸோ ஆர்டிஃபிஷியல்னு கொடுத்துட்டீங்கனாலே ஆர்டிஃபிஷியல் லைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் லைட் அப்ளை பண்ணீங்களோ எல்லா லைட்டும் உங்களுக்கு லிஸ்ட்டில் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நிறைய லைட்டும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த மூடில் இந்த 2 லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற லைட்லாம் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அப்படின்னா தேவைப்பட்ட லைட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் வச்சு ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு எல்லா லைட்டுமே உங்களுக்கு ஆனில் இருக்கும், பட் உங்களுக்கு இந்த லைட்டு மட்டும்தான் ஆனில் இருக்கணும், இந்த லைட்டு 2 லைட்டும் மட்டும் தான் ஆனில் இருக்கணும் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் ரெண்டு எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டில் உள்ளே போய் தேவையான லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இங்கே பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ். ஸோ ஸ்டைலில் பிக் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட கிரியேஷன்ஸ். ஸோ பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் உள்ளதான் உங்களோட பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும்? ஸோ இதே மாதிரி இருக்கணும்னா நோ க்ளவுட். வெரி ஃபியூ க்ளவுட்ஸ்னால் அது க்ளவுட்ஸ் செட் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். ஃபியூ க்ளவுட்ஸ் கொஞ்சம் நிறையா க்ளவுட்ஸ். ஸோ க்ளவுடியானா நிறையா க்ளவுடியாக அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் அப்படிங்கிறது பேக்ரவுண்டில் என்ன கலர் இருந்துச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கலர் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக ஜஸ்ட் பார்க்கறதுக்காண்டி லோன்னு செட் பண்ணி சன்லேயே செட் பண்ணிப்போம். ரெண்டர் பிக் பண்ணுறோம். உங்களுக்கு லோவில் இருக்கிறதுனால இந்த ரெண்டரிங் ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கிரியேட் ஆகும். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண கலரில் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஃபுல் பேக்ரவுண்டும் ரெண்டர் ஆகி அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் வந்தப்போ இது ரெண்டர் ஆகும். இதுமாரி கலரை செட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு கலர் வேணாலும் நீங்கள் வேறு கலர் மாற்றிக்க முடியும். ஸோ இதுலேயே இமேஜ். ஸோ பின்னாடி ஒரு பிக்சர்ஸை வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணாலும் ரெண்டர் பண்ணிக்க முடியும். பின்னாடி ஒரு மவுண்டைன் இருக்குது, இல்லை ஒரு கடல் மாதிரி இருக்குது. ஸோ அதுமாதிரி நீங்கள் அது பேக்ரவுண்டில் வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணாலும் ஸோ பின்னாடியெல்லாம் நீங்கள் மவுண்டர் மாதிரி செட் பண்ணிக்க முடியும். மலை மேலே வீடு கட்ட மாதிரி நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த பிக்சர் எடுத்து நீங்கள் பேக்ரவுண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஃப்ரண்டில் இந்த வீடு இருக்கிற மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ எந்த இமேஜினையும் இது மூலியமாக நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறேன், ஓப்பன். ஸோ வித்தையும் சைஸையும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸ்ட்ரெச் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்கு அது ஃபிட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ அதே லோ குவாலிட்டியில் வச்சுட்டு ரெண்டர். உங்களோட பிக்சர்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஸ்கையில் ப்ளூ ஸ்கையில் இருக்கிற மாதிரி இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பிக்சர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் உங்கள் ப்ராஜெக்ட் உங்களோட ஃப்ரெண்டில் கிரியேட் ஆகிருக்கு. இதுமாதிரி நீங்கள் ஒரு பிக்சர்ஸை வச்சியும் ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ பிக்சர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதோட பிரைட்னஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க உள்ள ஆப்ஷன் இருந்தால் அட்ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ இதுமாதிரி செட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு பெஸ்ட்டுன்னு கொடுத்து ரெண்டரிங் எடுத்தால் அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கீழே உள்ள ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணும்போது என்ன கிரியேட் ஆகணும்? செட்டிங்கில் பெஸ்ட் குவாலிட்டி ஸ்க்ரீனு. ஸோ இந்த இதில் நீங்கள் சன்னு மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பகலில் ரெண்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அதனால செட் பண்ணிப்போம். ஸோ இமேஜ் வேண்டாம், என்ன வேணும்? ஒரு ஃபியூ க்ளவுட்ஸ், லைட்டாக க்ளவுட்ஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் ஆகட்டும். ஸோ இப்போ ரெண்டரும் கொடுத்துட்டு இது அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டரும் கொடுத்துருங்க. ஸோ பெஸ்ட்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது கொஞ்சம் ரெண்டரிங் டைம் அதிகமாக இருக்கும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஸோ இது மாதிரி ரெண்டரிங் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஃபைனல் அவுட்புட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பாருங்கள் இமேஜில் அட்ஜஸ்ட் எக்ஸ்போசருங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. இதை பிக் பண்ணி செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ்போசர் வெளியே எவ்வளோ இருக்கணும், அடுத்து பிரைட்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்படி அப்ளை கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டரிங் பண்ண இமேஜ்லேயே உங்களால் இதை எக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அப்ளை
ஸோ எந்த லெவல் இருக்கணும் அப்படிங்கிறத தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றி செஞ்சீங்கன்னா ரீசெட் வேல்யூ. ஸோ பழைய பொசிஷனுக்கு அது கிரியேட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ். ஹைலைட்ஸை மாற்ற போகணும், ஹைலைட்ஸை மாற்றிக்கலாம். மிட் டோன்ஸ். ஸோ இந்த ஷேடோ கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஒயிட் பாயிண்ட். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கூலர் இருக்கும், ஷேடோக்கு இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வார்ம் இருக்கும். ஸோ அது கடைசியில் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரீசெட் டிஃபால்ட் அப்ளை. ஸோ நீங்கள் ரெண்டு எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிரியேட் ஆகிரும். இது மாதிரி நீங்கள் ரெண்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிக்சரில் ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமா ஸோ ஜேபிஜி ஃபைல் இல்லை பிஎம்பி ஃபைலாக நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜேபிஜியில் சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள ஜேபிஜி பிக் பண்ணிட்டு என்ன நேமில் சேவ் ஆகணும். ரெண்டர் 1 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுமாதிரி லொக்கேஷன் எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ நீங்கள் செட் பண்ணீங்க. இதில் டெஸ்க்டாப்பில் ஹோம் ஒரு ஃபோல்டரில் ரெண்டர் 1 சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ஜேபிஜி பிக்சராக போய் அதில் சேவ் ஆயிரும். ஷோ மாடல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக எப்படி மாடல் தெரிஞ்சோ அது மாதிரி கிரியேட் ஆகிரும். ஸோ இது ஒரு வியூவை நீங்கள் ரெண்டர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு வியூவை ரெண்டர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வியூ எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வியூ தெரியுது. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தாலும் ரியலிஸ்டிக்கில் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த வியூவை நீங்கள் ரெண்டரிங் பண்ண போகிறீங்க. சேம் டைம் நீங்கள் நைட் மோடில் எப்படி தெரிஞ்சால் எப்படி தெரியும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி ரெண்டரிங் பண்ணுறதுக்கு ஆர்ஆர். ஸோ இங்கே உள்ள அதே மாதிரி குவாலிட்டி பெஸ்ட்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த மாதிரி இங்கே ஆர்டிஃபிஷியல் ஒன்லி அப்படின்னா இந்த லைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஒன்லியும் செட் பண்ணிவிட்டு ரெண்டரும் கொடுத்தீங்கன்னா உங்கள் இந்த ரீஜன் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ உங்களோட ரெண்டரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அவுட்புட் இதில் கிரியேட் ஆகிரும். ஸோ இதுலேயும் அட்ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்போஸ் செட்டிங் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனில் கிடைக்கும். ஸோ இதில் மாற்றி பார்ப்போம் எப்படியெல்லாம் மாறுதுன்னு. ஸோ இந்த பிரைட்னஸ் சைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்ளை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிரைட்னஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மிட் ஒன் இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேடோ மூடி எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த ஷேடோலாம் லைட்டாக தெரியுமா இல்லை டார்க்காக தெரியுமான்னு ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து இங்கே உள்ள ஒயிட் பாயிண்ட். ஸோ இதில் கூலர் வார்மன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் வார்மர் சைடு இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ எந்த மாதிரி கலர்ஸில் இந்த கூலர்ஸ் கலர் வேணுமா இல்லை வார்ம் கலர் வேணுமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடு வர உங்களுக்கு கிரே ஸ்டைலில் கிரியேட் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டென்ஸ் அதிகமாகும். ஸோ இது மாதிரி தேவையான செட்டிங் செட் பண்ணி உங்களுக்கு இந்த அவுட்புட் எப்படி வரணுமோ அது மாதிரி இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ பழைய பொசிஷன் நீங்கள் ரெண்டர் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி வர்றதுக்கு ரீசெட் டு டிஃபால்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த பிக்சரையும் நீங்கள் ஒரு ஜேபிஜி ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டில் இங்கே ஜேபிஜி ஃபைல் எடுத்துகிட்டு நேம் 2 செட் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ தனி ஜேபிஜி ஃபைலாக சேவ் ஆகிரும். ஸோ எங்கே போய் சேவ் ஆனிச்சோ அந்த ஃபோல்டர் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ரெண்டர்2 அப்படிங்கிறது ஜேபிஜி ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பிக்சராக உங்களோட வியூவை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இது வரையும் ஒரு சிங்கிள் கேப்சராக எப்படி ரெண்டரிங் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அடுத்தது உள்ளே நீங்கள் நடந்து போய் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவாக ஜென்ரேட் பண்ணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா வாக் த்ரூ மூலியமாக பண்ணிக்கலாம். ஸோ வாக் த்ரூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹோம் பட்டனில் வாக் த்ரூங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எந்த ஃப்ளோரில் நீங்கள் நடந்து போகிறீங்களோ அந்த ஃப்ளோரை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஃப்ளோர் லெவல். ஸோ ஃப்ளோர் லெவல் செட் பண்ணிவிட்டு இங்கே வாக் த்ரூ பிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் ஃப்ரம் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ண வேல்யூ தான். ஸோ எந்த ஃப்ளோரில் நீங்கள் செட் பண்ணீங்களோ அது இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த கேமரா கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ அதாவது இந்த கேமரா வியூ உங்களுக்கு இருக்கணுங்கிறத இந்த டிஸ்டன்ஸ் மூலியமாக நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கனால உங்களுக்கு ஒரு கர்சர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட பாத், ஸோ எந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த வழியை இங்கே ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வாக்த்ரூக்கு தேவையான பாத்தை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி பார்த்துட்டு போகணும்னு விரும்புகிறீங்களோ அது மாதிரி உங்களோட பாத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்கறனாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்கணும் விரும்புகிறீங்களோ அங்கெல்லாம் போய் நீங்கள் கேமராவை பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்து இந்த லிவிங் ரூம் வர்றோம். ஸோ அது இங்கே டைனிங் ரூம். ஸோ இந்த விண்டோ வரையும் தெரியினாலும் இந்த விண்டோவில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பாத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஃபினிஷ் வாக் த்ரூ கொடுத்தீங்கன்னா அந்த பாத்து உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் வாக் த்ரூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வாக் த்ரூ பேனலில் இது கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் அந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐக்கான் மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரேம் மொத்தம் 300 இருக்குது. ஸோ இப்போ எத்தனை ஃப்ரேமில் இருக்கீங்க அப்படின்னா 300 ஃப்ரேமில் இருக்கீங்க. ஸோ இப்போ 0ன்னு செட் பண்ணீங்க, இல்லைனா ஃபஸ்ட் ஃப்ரேமில் செட் பண்ணீங்க, அதாவது நீங்கள் செட் பண்ண ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள எடிட் வாக் த்ரூ கொடுத்துட்டு ஓப்பன் வாக் த்ரூ. ஸோ நீங்கள் கொடுத்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேமில் அதை வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து அடுத்த ஃப்ரேமை பார்க்கலாம். நீங்கள் இங்கே உள்ள நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுக்கறது மூலியமா அது அடுத்த ஃப்ரேம் கிளிக் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்கள் ப்ரீவியஸில் வரணும் அப்படின்னாலும் ப்ரீவியஸ் ஃப்ரேம். ஸோ இப்படி வாக் த்ரூ பண்ணுறப்பே நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்க்கணும் அப்படின்னாலும் ஸோ பிக் பண்ணி நீங்கள் ரியலிஸ்டிக்னு மாற்றிடுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃப்ரேம் உங்களுக்கு ரியலிஸ்டிக் மெத்தடில் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் போட்ட பாத்தில் 300 ஃப்ரேம் என்ன ஆனிச்சு அப்படின்னா இது எவ்வளோ ஸ்பீடாக போகுமோ அது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் இது இந்த ஃப்ரேம் ரேட் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 300 இருக்கட்டும். ஸோ இந்த ஃப்ரேம் ரேட்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக 300 வரையும் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அங்கே உள்ள ப்ளேவை பிக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேம் உங்களுக்கு கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ கண்டினியூஸாக ரன் ஆகும்போது நீங்கள் போன பாதையிலலாம் இந்த கேமரா வியூ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ ப்ளே பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட்டாவது மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ மூவ் ஆகிறப்ப நீங்கள் எந்த இதை ஃபோக்கஸ் பண்ணிங்களோ அந்த வியூவில் உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தெரிஞ்சுட்டு வரும். ஸோ இங்கே ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ மொத்தம் உங்களுக்கு இருக்கிறது 300 ஃப்ரேம் உங்களுக்கு ரன் ஆகணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் 7% இதில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 300 ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ரேமை எதை செட் பண்ணீங்களோ அந்த இது வந்து நின்றோம். ஸோ உங்களுக்கு வாக் த்ரூ எப்படிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு பார்த்துட்டீங்க. ஸோ இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை வேறு எதுவும் மாடிஃபை பண்ணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இது வந்து நீங்கள் ஒரு வீடியோவை மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இது எப்படி ஒரு வீடியோவை மாற்றுறது அப்படின்னா இங்கே உள்ள அப்ளிகேஷன் மெனுவில் எக்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ இதில் கடைசி அந்த ஐக்கனை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அண்ட் அனிமேஷன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வாக் த்ரூ இருக்கும். இதை பிக் பண்ணுங்கள். ஸோ பிக் பண்ணும்போது இது எக்ஸ்போர்ட்டுக்கு உள்ள ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு மொத்தம் 300 ஃப்ரேம் இருக்குது. அந்த 300 ஃப்ரேமும் உங்களுக்கு வீடியோவாக கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஆல் ஃப்ரேமை செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ரேஞ்ச், ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து உங்களுக்கு ஒரு 50 ஃப்ரேம் தான் ரன் ஆகணும். ஸோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமை மட்டும் நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரேம் 5 செகண்ட், ஸோ செகண்ட்ஸ்க்கு எத்தனை ஃப்ரேம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எவ்வளோ டைம் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே டோட்டல் டைமத்தில் அதுவே கால்குலேட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மேட், ஸோ இப்படி இந்த வாக் த்ரூ கிரியேட் பண்ணும்போது அந்த விஷுவல் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலம் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஸோ ரியலிஸ்டிக் வித் எஜஸோ தெரியுது, நீங்கள் ரியலிஸ்டிக் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன மாதிரி தெரிஞ்சாலும் இங்கே என்ன ஆப்ஷன் செட் பண்ணுறீங்களோ அதுவுமே உங்களுக்கு வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். ஸோ டைமென்ஷன், வீடியோட டைமென்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இது மூலியமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ரேஞ்சு உங்களுக்கு வீடியோவாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து ஒரு 50 ஃப்ரேம் வரையும் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த திட்ட சேவ் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணீங்க. இதில் மை ஹோம்னு நேமில் செட் பண்ணிக்க போகிறேன். என்ன ஃபார்மெட்டில் சேவ் ஆகணும், ஏவிஐ ஃபார்மெட்டில் சேவ் ஆகணும். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ ஃபார்மெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு பிக்சர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏவிஐயில் பிக் பண்ணிக்கிறேன்.
சேவ். ஸோ வீடியோ கம்ப்ரஷன் மெத்தடில் நீங்கள் எப்போவுமே ஃபுல் ஃப்ரேம் அன்கம்ப்ரஷன் செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஒன்று ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டரிங் ப்ராசஸ் போகும்போதே ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட்டும் மூவ் ஆகிறப்ப அந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு ப்ரிவியூவில் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ கீழே அதோட பர்சன்டேஜ் வைஸ், ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் எந்த அளவு ரெண்டர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ப்ராசஸில் காமிக்கும். ஸோ உங்கள் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டர் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதில் லொக்கேட் பண்ணீங்களோ அந்த இதில் அது போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மை ஹோம்னுங்கிற பேரில் தான் நீங்கள் சேவ் பண்ணீங்க, அதை பிக் பண்ணும்போது அந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோவாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ரேட்டாக கிரியேட் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் கிரியேட் பண்ண 300 ஃப்ரேம்லையும் எப்படி வீடியோவாக பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே அப்ளிகேஷன் மெனு மேனேஜரில் எக்ஸ்போர்ட், கடைசியாக உள்ள இமேஜ் அண்ட் அனிமேஷன் வாக் த்ரூ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ரேஞ்சுன்னு செட் பண்ணி நீங்கள் 1 to 15 செட் பண்ணீங்க. இப்போ ஆல் ஃப்ரேம், ஸோ இருக்கிற எல்லா ஃப்ரேமே ஒரு வீடியோவாக மாறட்டும் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஓகேன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இது என்ன நேமில் எந்த இடத்துல சேவ் ஆகணும். ஸோ ஹோமுங்கிற ஃபோல்டரில் ஹோம் ஃபுல் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ண போகிறேன். சேவ் ஃபுல் ஃப்ரேம்ங்கிற மெத்தடில் செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த 300 ஃப்ரேமுக்கு உங்களுக்கு வீடியோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கீழே உங்களுக்கு ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களோட வாக் த்ரூ ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் எங்கே நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அங்கே போய் அது சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்த நேமில் வீடியோ ஃபுல் ஹோம்ங்கிற வீடியோ ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டபுள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ தான் நீங்கள் ரெண்டர் பண்ண வந்த வீடியோஸ். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டிங்களோ அங்கெல்லாம் உங்களோட வீடியோ நீங்கள் போய் பார்க்குற மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கும்.